வணக்கம். செய்திகள் வாசிப்பது எம் பிரியா. நடுகிரவு 3 மணி நேரம் வீடு வீடாக சென்ற கனவு திட்ட நாயகன். தூத்துக்குடி மாநகர் பகுதியில் கடந்த சில நாட்களாக குடிநீர் பிரச்சினை அதிகமாக உள்ளது. தொடர் மின்வெட்டு காரணமாகவும் வல்லநாடு ஆற்றுப்படுகையில் நீர் இல்லாததாலும் குடிநீர் பிரச்சினை கடந்த ஒரு வார காலமாகவே இருந்து வருகிறது. குடிநீர் பிரச்சினை வருகிற சனிக்கிழமை சரி செய்யப்பட்டு விடும் என்று மாநகராட்சி மேயர் ஜெகன் அறிவித்துள்ளார். குடிநீர் பிரச்சினை தீர்ப்பதற்காக தொடர்ந்து பல பணிகளும் நடைபெற்று வருகிறது. அதன்படி வியாழக்கிழமை இரவு 11 மணி அளவில் களத்தில் இறங்கினார் கனவு திட்ட நாயகன். தனசேகரன் நகர், குறிஞ்சி நகர், பக்கில் ஓடை ஒட்டியுள்ள பகுதிகள், KVK நகர் ஆகிய பகுதிகளில் இரவு 11 மணிக்கு குடிநீர் சப்ளை கொடுக்கப்பட்டு மாநகராட்சி மேயர் ஜெகன் ஒவ்வொரு வீடாக நேரில் சென்று குடி தண்ணீர் வருகிறதா என்று குடிநீர் பைப்பை திறந்து வீடுதோறும் பார்வையிட்டார். தண்ணீர் நல்ல முறையில் வருகிறதா, எப்படி வருகிறது என்று ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கும் பொதுமக்களிடம் கேட்டு அறிந்தல். இரவு 11 மணிக்கு துவங்கிய மேயர் ஜெகனின் வீடுதோறும் செல்லும் குடிநீர் சப்ளை விநியோக பணியை அதிகாலை 1:30 மணி வரை ஒவ்வொரு வீடாக சென்று குடிநீர் சப்ளை வருவது தொடர்பாக வீட்டில் உள்ளவர்களிடம் குடிநீர் எப்படி வருகிறது என்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார். சுமார் 3 மணி நேரம் நடுஇரவில் 9 தெருவுக்கு வீடுகள் தோறும் சென்று ஒவ்வொரு வீட்டிலும் குடிநீர் எப்படி வருகிறது, முன்பு எப்படி வந்தது, தற்போது வருவது போல இனி குடிநீர் வரும் என்று மேயர் ஜெகன் ஒவ்வொரு வீட்டு பொதுமக்களிடம் கூறினார். இது பற்றி தனசேகரன் நகரை சேர்ந்த ஒருவர் கூறுகையில், நான் இந்த பகுதியில் 18 வருடமாக குடியிருந்து வருகிறேன். இதுவரை தூத்துக்குடி மாநகராட்சி மேயராக இருந்தவர்கள் காலை நேரத்தில் தான் ஆய்வு மேற்கொண்டு வருவார்கள். 2021ஆம் ஆண்டு வரை குடிநீர் பிரச்சினைக்காக நாங்கள் தொடர்ந்து சாலை மறியல் எல்லாம் ஈடுபட்டு வந்தோம். ஆனால் தற்போது கடந்த 4 வருட காலமாக இந்த குடிநீர் பிரச்சனை இல்லை. ஆனால் இதுவரை மேயராக இருந்த யாரும் இரவு நேரத்தில் வீட்டுக்கு வீடு வந்து குடிநீர் வருகிறதா என்று கேட்டது கிடையாது. ஆனால் மாநகராட்சி மேயர் ஜெகன் இரவு 12 மணி அளவில் வீட்டின் காலிங் பெல் அடித்து குடிநீர் வருகிறதா என்று எங்களிடம் கேட்டார். எங்களுக்கு அதிர்ச்சியாகவே இருந்தது. உடனடியாக குடித்த தண்ணீர் வருகிறதா என்று பைப்பில் பார்த்தோம். நன்றாக வருகிறது. இப்படி ஒரு மேயரை நாங்கள் பார்த்ததில்லை. மனதார பாராட்டுகிறேன் என்று கூறினார். குறிஞ்சி நகரை சேர்ந்த பெண் ஒருவர் கூறுகையில், நடுஇரவு 1 மணி அளவில் காலிங் பெல் அடித்தவுடன் வீட்டுக்குள் நின்று யார் என்று கேட்டேன். நான் தான் மேயர் ஜெகன் வந்துள்ளேன் என்று கூறினார். உடனடியாக என்ன என்று கேட்டேன். உங்கள் வீட்டில் குடிநீர் எப்படி வருகிறது என்று பாருங்கள் என்றார். கதவை திறந்தவுடன் அவரே வீட்டுக்குள் வந்து எங்கள் வீட்டின் முன்பு போடப்பட்டிருக்கும் குடிநீர் ஜம்பு திறந்து பார்த்து தண்ணீர் எப்படி வருகிறது என்று பார்த்தால் நன்றாக தண்ணீர் வந்தது. அதுபோல இனி தொடர்ந்து தண்ணீர் வரும் என்று கூறினார் என்று அந்த பெண் கூறினார். தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் 3 மணி நேரம் பல்வேறு பகுதிகளுக்கு வீடு வீடாக சென்று குடிநீர் விநியோகம், குடிநீர் எப்படி வருகிறது சென்று கேட்டது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. இருந்தாலும் நடுஇரவு என்பதை பொருட்படுத்தாமலும் மேயர் ஜெகன் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து நடுஇரவு 3 மணி நேரம் 9 தெருக்களுக்கு சென்று வீடு வீடாக குடிநீர் விநியோகத்தை பார்வையிட்டது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.